வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறம் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். அன்பான வாசக நேயர்களே, ஜோதிடம் என்பது 100க்கு 100 உண்மை. அதை பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களிடம் வேறுபாடு இருக்கிறது என்பதும் 100க்கு 100 உண்மை. தற்போது இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய திருமண முறிவுகளை பற்றி யோசித்து பாருங்கள். இதற்கு என்ன காரணம்? அனைவருமே ஜாதக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்கிறார்கள். அது உண்மை. அப்படி ஜாதக பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள் மன வேறுபாடு காரணமாக ஒற்றுமையாக வாழ முடியாமல் விவாகரத்து கேட்டு கோர்ட்டு படி ஏற என்ன காரணம்? நீங்கள் முக்கியமாக இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு என்ன காரணம்? திருமண பொருத்தம் சரியாக பார்க்காமல் 10 பொருத்தம் இருக்கிறது, 9 பொருத்தம் இருக்கிறது என கண்ணை மூடிக்கொண்டு பொருத்தம் பார்ப்பது, இதுதான் முக்கிய காரணமாக அமைகிறது. பொதுவாக நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது என்பது தவறான வழிகாட்டுதல். ஏன்னா நட்சத்திரம் என்பது மாறக்கூடியது. ஒருவர் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் திருமண வயதிற்கு வரும் பொழுது அந்த நட்சத்திரம் மாற்றமடைகிறது. இது தெரியாமல் பிறந்தபோது இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமணம் ஏற்பட்டு 1-2 வருடத்திற்குள்ளே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன ஒற்றுமை இல்லாமல் விவாகரத்து நோக்கி பயணம் செய்கிறார்கள். அதே மாதிரி சரியானபடி பொருத்தம் பார்க்காமல் செய்யக்கூடிய திருமணங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கல்யாணமாகி 2 வருடம் 3 வருடங்களாக கோவில்களுக்கு செல்வதும் மருத்துவமனைகளுக்கு செல்வதும் வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் தற்போது நடைமுறை இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்ற பெற்றோர்களே, நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். தவறாக மேட்சிங் செய்து அந்த உறவு முறிவதால் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? இதை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது 100க்கு 100 உண்மை. இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 13வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சனி கிரகம். இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய வழி நடத்தக்கூடிய அதிதேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் ஐயனார். நாம் அனைவரும் ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:24 வரை புதனின் ஆயில்யம் நட்சத்திரமும், அதற்கு பிறகு கேதுவுடைய மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய திதி காலை 3:35 வரை துவிதியை திதியும், அதற்கு பிறகு திருதியை திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரையும், மாலையில் 4:30 5:30 வரையும். இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை 6 முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி மகர ராசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் உத்திராட நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் என்பது தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். அதே போல் அகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய வருமானம் என்பது சிறப்பாக அமையும். உங்கள் வீட்டு அதிபதி அதே சமயம் 8ற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9வது வீட்டில் இருக்கிறார். இதன் பலன் என பார்க்கும் பொழுது எதிர்பாராத வகையில் பண வரவு வரும். அதுவும் உங்கள் மனைவி வழியாக வர இருக்கிறது. அதாவது
உங்கள் மனைவியின் தாய் தந்தையர் வழியாக பணமோ அல்லது பொன் பொருளோ சொத்தாகவோ வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் விரும்பியது, நீங்கள் கேட்டது என அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதனால் உங்களது மனது மகிழ்ச்சியில் சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 5வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, 4வது வீடு என சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் பலனாக ஆழ்ந்த அறிவையும் அதோடு சேர்த்து தன்னடக்கத்தையும் இன்றைய தினம் உங்களுக்கு தருவார் அன்பர்களே. 5வது வீட்டில் கேது இருக்கிறார். 5இல் கேது இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை தேனாக சேர்க்கக்கூடிய இனிப்பான நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. 4வது வீட்டில் சந்திரன் செல்கிறார். அந்த வகையில் உறவு எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களது வீட்டிற்கு வருகை தந்து உங்களது உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. பொதுவாக உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்பதை அறிந்த உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீடு சிம்ம ராசி. அந்த வீட்டின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. அதன் காரணமாக புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பும் கொண்ட நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. 3வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள் வழியில் அன்பையும் பாசத்தையும் இனிமையாக தரக்கூடிய பொன்னான மகிழ்ச்சியான பாசமான நாளாக அமைகிறது. 6க்குடைய செவ்வாய் 7வது வீட்டில் இருக்கிறார். அதாவது வேலை தொழில் தொடர்பாக அதன் செயல்பாடுகளை இயக்கக்கூடிய செவ்வாய் 7வது வீட்டில் இருப்பதன் காரணமாக உங்களது வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் வந்து சேரும் என இன்றைய தினம் சொல்கிறது. 1க்குடைய அதிபதி 7இல் இருக்கிறார். அதாவது உங்கள் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் குடும்பத்துடன் சேர்ந்து கோவில்கள் மற்றும் சுற்றுலா இது போன்று நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வர உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு செயல்பட்டால்தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை சுலபமாக அடைய முடியும் என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது. கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தனஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. தனஸ்தன அதிபதி வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்கள் குழந்தைகள் வழியில் குடும்பத்திற்கு பணவரவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2க்குடைய சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதோடு சேர்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் நன்மையான பலன்களும் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 2ஆம் வீட்டில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் நீங்கள் முக்கியமான செயல்களில் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசியுடனும் அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் நன்மை தரக்கூடிய அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என்பதை இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறது. அதை முன்னெடுத்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான பலன் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடக ராசி அன்பர்களை இனிமையாக கடந்து செல்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டின் பலன்கள், அதாவது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வெற்றி ஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைவிடக்கூடிய யோகமும் உங்களை வந்து சேரும்.
2இல் கேது இருக்கிறார். இதன் காரணமாக இன்றைய தின பணவரவு என்பது நல் வரவாகும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் காரணமாக உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பாதிப்புகள் எல்லாமே தற்போது முழுமையாக விலகும். உங்களுக்கு இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைந்து இந்த நாள் உங்களை நல்லபடியாக கடந்து செல்லும். கன்னி ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். செலவு ஸ்தானம், முதலீடு செய்யக்கூடிய வீடு என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. அதன் காரணமாக இரகசியமான செயல்களை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கிறது. தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைந்து உடல் உபாதைகள் எல்லாமே விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 5 குடையோர் 6இல் இருக்கிறார். சனி பகவான் 6இல் இருக்கிறார். அதன் காரணமாக புதிதாக காதல் தொடங்குவதற்கும் இரகசியமாக காதல் செய்வதற்கும் இந்த நாள் வழிவகை செய்யக்கூடிய நாளாக சனி பகவான் அமைத்து தருவார். உங்களுடைய நண்பர்கள் உடனான சந்திப்புகளுக்கும் உரையாடல்களுக்கும் மனநிறைவை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த தினம் இருக்கிறது. அதே போல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் பலன்கள் சிம்ம ராசியின் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தைரியத்தையும் சுய சிந்தனையும் துலா ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாள். உங்கள் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆமாங்க, சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதை தொடர்ந்து சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் கைகூடி மகிழ்ச்சியும் உண்டாகும். 11வது வீடு என்பது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அதன் வழியில் உங்களது மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் வரவும் உறவும் நன்மை தரும் வகையில் இருக்கிறது. மாமனார் மாமியார் வகையில் பொருளாதார நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. 11இல் சந்திரன் செல்வது என்பது பாசமைப்பதற்கும் நேசமைப்பதற்கும் தோளோடு தோள் நின்று உங்கள் உறவை வளர்த்து கொள்ள நல்ல நண்பர்களின் வரவு வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஜீவனஸ்தானத்தின் நற்பலன்கள் சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு வருகிறது. இன்றைய தினம் சாந்த குணமும் பணிவான நடத்தையும் தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அமைகிறது. 5 குடைய அதிபதி 5இல் இருக்கிறார். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையும் நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையும் அடையக்கூடிய நல்ல அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி தருவார். 7இல் குரு இருக்கிறார். அதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இணக்கமான தாம்பத்திய உறவு ஏற்படும். அந்த இனிமையான உறவு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அதை தொடர்ந்து அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. சொத்துக்கள் என சொல்லும் பொழுது உங்களுடைய தாய் தந்தையரின் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களை கடந்து செல்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து உங்களை நோக்கி பலன்கள் வருகிறது. 9வது வீடு அப்படிங்கிறது கலஸ்திர ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி உங்களுடைய மனைவி வழியில் குடும்பத்திற்கு அன்பு பாசம் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2வது வீட்டில் சூரியன் இருக்கிறார். இதன் காரணமாக இன்றைய தினத்தின் பண வரவு என பார்க்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைத்து அதன் வழியில் வேலை அல்லது தொழில் அமைந்து பணவரவு சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு. அதை தொடர்ந்து நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகமும் அதன் மூலம் ஆதாயமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறது இந்த நாள். உங்கள் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆமாங்க, குரு மேஷத்தில் 5வது வீட்டில் இருக்கிறாரு.
அதனால் குருவுடைய நல்ல குணங்களான இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் நேர்மையான குணம் கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள் என இன்றைய தினம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. அத்தகைய பெரிய மனிதர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தால் உங்கள் மனது மகிழ்ச்சி உண்டாகி உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொது பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களது ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். இன்றைய தினத்தின் சந்திரனின் அஷ்டமராசி பயணம் மகர ராசி அன்பர்களுக்கு சில பல படிப்பினைகளை தரக்கூடியதாக அமையும். இதன் காரணமாக உங்களுக்கு மன வலிமை கிடைக்கும் என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது. எட்டுக்குடிய சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகளில் இழுபறி நிலையும் தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படக்கூடிய சூழல் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வித்தையை இன்றைய தினம் மகர ராசி அன்பர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே போல அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் கடன் வாங்காமல் சமாளிக்க தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சமசப்த ஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். 7வது வீடு செயல்பாட்டில் இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு, பாசம், காதல் இவை அனைத்தும் கூடுதலாக கிடைத்து மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. 6க்குடைய சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் காரணமாக மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பண வரவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மனைவி மக்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய தந்தை வழியில் அன்பையும் பாசத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 7இல் சந்திரன் செல்கிறார். இதன் பயனாக திருமணம் வயதை அடைந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களது உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி நீங்கள் அனைவரும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்ந்து உங்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய அமைப்பு. கும்பராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் சமுதாயத்தில் நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக உங்களை இந்த நாள் கடந்து செல்கிறது. மீன ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானமாகிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. வேலையை தரக்கூடிய வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் பந்த பாசத்தையும் மனமிட்டும் பேசக்கூடிய நல்ல தன்மைகளை இன்றைய தினம் உங்களுக்கு தருகிறார். பொதுவாக 6வது வீடு என்பது கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்பட்டு திருமணத்திற்கு தடைகளை தருவது என்பது 6வது வீட்டின் இயற்கையான குணம். உங்கள் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆடம்பர வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டவராகவும் நவீனகரமான ஆடம்பர பொருள்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராகவும் விளங்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இன்றைய தினம் கணவன் மனைவிடையே உறவு மகிழ்ச்சி கொண்டதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். 6இல் செல்லக்கூடிய சந்திரன் அதன் பயனாக நீங்கள் வேலை தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடக்க இருக்கிறது. அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.